இருந்து நான் ரொம்ப நாளா ஒரு அடிக்ஷன்ல இருக்கேன். அதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. நிறைய மெடிசின்ஸ் எடுத்தாச்சு, நிறைய விஷயம் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு வெளியே வர முடியல. அடிக்கடி போய் மாட்டிக்கிறேன். இப்படி சொல்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இதுதான். இந்த அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறது ஆல்கஹால் தொடர்ந்து எடுக்கிறாங்க, அது ஒரு அடிக்ஷன். ஸ்மோக்கிங், அது ஒரு அடிக்ஷன். இப்போ கேஜெட்ஸ் அதிகமா பாக்குறது, கேம் விளையாடுறது, பிளே ஸ்டேஷன்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் அடிக்ஷனுக்குள்ள கொண்டுட்டு வரும். பட் இதே மாதிரி நமக்கு தெரியாமையே சில விஷயத்த அடிக்ஷனா வச்சிருப்போம். எப்படின்னா, நான் கம்மியா தான் பண்றேன் ஆனாலும் இது அடிக்ஷனா அப்படிங்கிற மாதிரி தோணும். எப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு டேக்கு ஒரு காஃபி குடிக்கிறது 6 கப் 7 கப் போகும்போது இது வந்து குடிச்சிட்டே அதிகமா கன்சம்ஷன் பண்றேன், அதனால இது அடிக்ஷனுக்குள்ள அப்படின்ற மாதிரி வருது. ஒரு சில பேர் ஒன்னோ டூவோ காஃபி எடுப்பாங்க, காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை. பட் இதுவும் ஒரு மாதிரி அடிக்ஷன் தான். எப்படி, காலையில எந்திரிச்சு உடனே காஃபி குடிச்சாதான் அந்த நாள் வந்து எனக்கு தொடங்குது. ஈவினிங் ஆச்சுன்னா காஃபி குடிக்கல அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி சோர்வா இருக்குது, என்னோட வேலையெல்லாம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஒரு காஃபி குடிச்சா நான் புத்துணர்ச்சி ஆயிடுறேன். அதுக்கும் ஸ்மோக் பண்றவங்களுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. எப்படி ஒரு ஸ்மோக்கருக்கு நான் ஸ்மோக் பண்ணாதான், ஸ்மோக்கிங் போயிட்டு வந்தாதான் எனக்கு வந்து ரெஃப்ரெஷ்ஷா நான் ஃபீல் பண்றேங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்களா, அதே மாதிரி தான் காஃபி. ஸோ காஃபிங்கிற இடத்துல நீங்க நிறைய விஷயத்த போட்டு பார்த்துக்கலாம். சில பேரோட பேசணும், ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலைன்னா அந்த டேயே அவங்களுக்கு முழுமையாகாது. இப்படி எதெல்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணி ஒரு அப்சஷனுக்குள்ள மாற்றமோ இது எல்லாமே அடிக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்சஷன் எனக்கு இருக்கு, இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு 50 நாட்கள் மட்டும் உங்களுக்காக நீங்க தினமும் ஒரு 20 நிமிடம் உங்களால செலவு பண்ண முடியும் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம எதுக்குள்ளேயும் போய் மாட்டிக்க மாட்டோம். எதோடையும் நம்ம வந்து இது இல்லைன்னா நான் இல்லை, இது வந்தே ஆகணும், இது நடந்தே ஆகணும் அப்படிங்கிற அப்சஷனுக்குள்ள மாட்ட மாட்டோம். நிறைய, ஏன்னா இப்போ நம்ம நிறைய பாக்குறவங்களே அப்படிதான் பாக்குற கேசஸ்ல நிறைய பேருக்கு இந்த அப்சஷன் வந்து ஒரு பேட்டர்னாவே தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த அப்சஷனாலேயே அவங்க நிறைய பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. இது இல்லைன்னா என்னால முடியாது, இவங்க பேசலைன்னா நான் ஹர்ட் ஆயிடுவேன், இதை நான் சாப்பிடலைன்னா என்னால இருக்க முடியாது, இதை என்னால விட முடியல, அதே நேரத்துல இது வந்து என் ஹெல்த்தை பாதிக்குது, இதுல இருந்து எப்படி விலகி இருக்கிறதுன்னு தெரியல. இப்படி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தர்ற ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த 50 டேஸ் உங்களுக்கே உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் க்ரூமிங் அப்படிங்கிற ஒரு செஷன். இதை பத்தின தகவலுக்கு MG அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்கிரீன்ல தெரியுற எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா முழு தகவல்களும் கொடுக்கப்படும். இது ஒரு குரூப் செஷன் கிடையாதுங்க, 1-on-1 செஷன் தான். உங்களுக்குன்னு சொல்லிட்டு வடிவமைக்கப்படுறது. அதே நேரத்துல இதை நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து நம்ம 50 நாட்களும் உங்களோட டிராவல் பண்ணி அதை செய்ய வச்சு ரிசல்ட்டும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் அதோட பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நீங்க ஜாயின் பண்ணணும், இதை பத்தின தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.